வணக்கம். வணக்கம் சார். என் பேர் குமரகுரு. நான் முக்குலசாத்தனூர்லேருந்து வரேன். என் பையன் கார்த்திகேயன், என் பொண்ணு மோனிகா ஸ்ரீ இங்கே தான் படித்தாங்க. இது தம்பி இங்கே ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காப்ல. திருமுருகன் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், கருவாக்குறிச்சி. ஒரு கிராமப்புறத்தில் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி அமைஞ்சது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்டாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா சின்ன குழந்தைங்கள ரொம்ப டவுனில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் அனுப்புறது வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்த காலத்தில் இப்படி ஒரு ஸ்கூல் வந்து பக்கத்தில் நமக்கு ரூரல் ஏரியாவில் கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். பள்ளிக்கூடத்தோட அந்த கரஸ்பாண்டன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானவர், ரொம்ப இறக்க குணம். எப்படி பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது நம்ம அவர்கிட்டருந்தே கற்றுக்கலாம். ரொம்ப எளிமையான மனிதர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட அட்மாஸ்பியர் வந்துட்டு எல்லாமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப கூலிங்காகவும், ரொம்ப மரம் செடி கொடிகள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப கிளைமேட் அட்மாஸ்பியரும் நல்லாவே இருக்குது. ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால. அது வந்து பள்ளியோட எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரைமரிலேருந்தே போனோம்னா நல்லா இருக்குது. டீச்சிங் ப்ளஸ் கோச்சிங், ஹேண்ட் ரைட்டிங், அவங்க கர்சிவ் ரைட்டிங் கற்றுக் கொடுக்கறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்குது. மற்ற பள்ளிகளோட ஒப்பிடும் பொழுது ரொம்பவே கல்வி கட்டணம் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்குது. அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதும் கிடையாது எங்கள்கிட்ட கட்டணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ரூரல் ஏரியாவில் இருக்கிறதுனால பெரும்பாலான பள்ளி மாணவிகளோட அப்பா அம்மா வந்து விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால அவங்க அதை வந்து அப்ரோச் பண்ணி தான் அவங்க ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அதனால ரொம்ப கம்பல் பண்ணுறதும் கிடையாது. அவங்களோட மைண்டே வந்து மணி மைண்டு கிடையாது. ஒரு கிராமப்புற மக்களுக்கு வந்து நல்ல கல்வியை கொடுக்கணுங்கிறது தான். அதனால ரொம்ப ஃபீஸும் வந்து ரொம்ப குறைவான ஃபீஸ் தான். நாங்கள் எப்போ முடியுதோ அப்போ கட்டுறோம். எங்களை எந்த விதத்துலையும் வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதும் கிடையாது. என் பொண்ணை ஃபஸ்ட்டு கொண்டாந்து இங்கே சேர்த்தேன். எல்கேஜி சேர்க்கும் போது அழுதுகிட்டே வரும். கொண்டாந்து ஒரு 2-3 டைம்ஸ் நான் வந்து பார்ப்பேன். அப்போ அது என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கூல் பேக்கை கூட கரெக்டாது, லஞ்ச் பேக்கை வந்து எடுக்காது. அப்படியே முன்னும் உட்காந்துருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம். அதனால் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த அழுவுறது நிப்பாட்டுச்சு. அப்போ ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது கரஸ்பாண்டன்ஸ் பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாரு. என்ன சார் இங்கே உட்காந்துருக்கு, கிளாஸுக்கு போகலன்னு. இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கரஸ்பாண்டனோட தான் உட்காந்துருக்கும். அவர் தான் இதுக்கு தனியாக கேர் எடுத்து இதுக்கு பாடம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணார். அடுத்தது யூகேஜி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ரேங்க். எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, கருவாக்குறிச்சிங்கிறது ஒரு கிராமம், நீ இவ்வளோ செலவு பண்ணி இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிற, கொண்டு போய் ஒரு மன்னாருடைய படிக்க வச்சானா, உள்ளிக்கோட்டையில் படிக்க வச்சானா, இன்னும் ஒரு கிராமத்தில் கொண்டு போய் சேர்த்து இருக்க, அந்த அளவுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. நான் அவங்கள்ட்ட நான் அப்போ எதுவுமே சொல்லலை. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு என் பொண்ணு தான் அதுக்கு பதில் சொன்னிச்சு. எங்கள் ஊரில் வந்து விளையாட்டு போட்டியில் அதுதான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ இவர் என்னோட பையன் கிட்டத்தட்ட எங்கள் ஊர் விளையாட்டு போட்டி நடந்துச்சுன்னா ஒரு 10 ப்ரைஸ் வாங்குவாப்புல. அதே மாதிரி என் பொண்ணும். அதுக்கு காரணம் இந்த ஸ்கூல். இங்கே வந்து இந்த விளையாட்டு போட்டி, ஓட்டப்பந்தயம், எல்லாமே, டான்ஸு, பரதநாட்டியம், சிலம்பம் எல்லாமே இங்கே நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைங்கள்ட்ட உள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வராத அளவுக்கு பார்த்துருக்காங்க. ஒரு எங்கள் ஊரில் எங்கள் பிள்ளைய 2 பேருமே நல்லா முன்னோடி. அப்புறம் இப்போ உள்ள கரஸ்பாண்டன்ஸ் சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தேன். மோனிகா ஸ்ரீ உங்கள் பொண்ணு பேர், அதுக்கு நீங்கள் 10th எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து பாருங்க, அது எழுதும். அதுக்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குன்னு சார் தான் சொன்னார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க எவ்வளோ திறமையானவங்க அப்படின்னு திறமையை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்லா டீச்சிங் பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல ஸ்கூல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக நம்ம ஒரு கிராமத்தில் தானே இருக்க ஸ்கூல் அப்படின்னு ஒரு அலட்சியம் இல்லாமல் இன்ன வரைக்கும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே எத்தனை மணிக்கு வந்துச்சோ அதே தான் வந்து இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்கு. கரெக்டாக ஷார்ப்பாக 8:10னா 8:10க்கு தான். ஒரு 5 நிமிஷம் முன்னாடியும் வந்தது கிடையாது, பின்னாடியும் வந்தது கிடையாது. அந்த பஞ்சுவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். கரெக்டாக கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு புக்ஸை வந்து தானாகவே ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து திறமை வந்து இங்கே பேசிக்லேயே கொண்டு வந்துடுறாங்க. அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா கொண்டு வர்றாங்க.